அப்போ சொல்கிறான், என்னையும் கால் கழுவாதீங்க. அப்போ நான் கால் கழுவுனா என் இடத்துல பங்கே இல்லைன்றார். அப்போ நம்ம தேவனிடத்தில் பங்கு உள்ளவர்களாய் மாறி, அவருடைய உடன்படிக்கையின் புருஷர்களாய் மாறி, உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்துக்குரியவர்களாக எப்போ மாறுறோம் அப்படின்னா, எப்பெல்லாம் நம்ம கூடி வந்து பஸ்காவையும் உடன்படிக்கையையும் அந்த அப்பம் பிட்டுதலையும் நினைவு கூறுறோமோ அப்பெல்லாம் தேவனிடத்தில் பங்கு உள்ளவர்களாய் மாறுகிறோம். அதனால தான் என்ன பண்ணக்கூடாது, அதை விடவே கூடாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ முதல்ல விக்கிர ஆராதனைக்கு தூரம் போகணும். சொல்லுங்க, விக்கிர ஆராதனைக்கு காம்ப்ரமைஸாக பண்ணாதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்குறீங்களோ இல்லையோ, சொத்து சேர்த்து வைப்பீங்க. சொல்லுங்க, சொத்து கர்த்தருக்காக வாழ்ந்தால் சொத்து சேர்க்கலாம், வேற எதுக்காக வாங்குனா சொத்து. வேதம் இன்னைக்கு இந்த இதில் யூபிஎஸ்ல சொல்லி கொடுத்தாங்க பாருங்க, 2வது நாள் பாடத்தில். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கிற சுதந்திரம். சொல்லுங்க, வீடும் ஆஸ்தியும். பிதாக்கள் என்ன பண்ணோமா, பிள்ளைகளுக்கு சொத்தை வச்சுட்டு போனோமா. சொல்லுங்க, பிதாக்கள் என்ன பண்ணோமா, சொத்தை வச்சுட்டு போனோமா. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தருக்காக யார் வாழ்றீங்களோ அவங்க நிச்சயமாக சொத்தை வச்சுட்டு போவீங்க. இல்லைன்னா அந்த பிள்ளை கரையும், என்னத்தான் வாழ்ந்து என்னத்தான் பண்ணீங்க, ஓட்டாண்டியா நடுத்தருவில் விட்டு போயிட்டீங்களே. நீ கர்த்தருக்காக வாழ்ந்தா உன் பிள்ளைங்க உன்னை கரைச்சி கொட்டிக்காது. கடவுளுக்காக வாழல, நீ செத்து போனா கூட உன்னை கரைச்சி. என்னத்தான் பண்ணான் அந்த ஆள், என்னத்தான் பண்ணாங்க எங்கள் அப்பா அம்மாங்க, நடுத்தருவில் விட்டு போயிட்டாங்க. இப்படி தான் என்ன பண்ணுவாங்க, கரைச்சி கொட்டின்பாங்க. நான் சொல்கிறேன், கர்த்தருக்காக வாழுங்க. சொல்லுங்க, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கிற சுதந்திரம். கர்த்தருக்காக வாழும்போது இதை வச்சுட்டு போவீங்க. ஆமென், ஹல்லேலூயா. 3வது, எதை செய்யக்கூடாது செய்ய என்ன பண்ணான், செய்யாமல் இருந்தான். எதை செய்யணுமோ அதை செஞ்சான். 3வது பார்த்தீங்கன்னா, இவன் ஆசாரியனை கூப்பிட்டான், இல்கியா கூப்பிட்டு அந்த ஆலயத்தை பழுது பார்க்கும்படியாக ஜனங்கள் எல்லாரிடத்திலும் என்ன பண்ணான், காணிக்கையை வாங்கினான். சொல்லுங்க, அந்த இடத்துல அந்த வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க, 34 வரும், இதுலேயும் வரும். அந்த ஆலயத்தை பழுது பார்க்கும்படியாக ஜனங்கள் எல்லா இடத்துல காணிக்கையை வாங்கினா. வசனம் படிங்க. அப்போ எல்லா வாரம் என்ன பண்ணாங்க, ஆசாரியர்களும் அந்த கொத்தரும் எல்லாரும் இந்த ஆலயத்தை என்ன பண்ணாங்க, பழுது பார்த்து ஆலயம் சிதலடைஞ்சிருந்தது, ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சாங்க. சொல்லுங்க, ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த ராஜா என்ன பண்ணா, இந்த பணத்தை, ஏராளமான பணத்தை ஆசாரியனாகி இல்கியாவின் கையில் கொடுத்தான். அவனும் அவனுடைய சார்ந்தவர்கள் என்ன பண்ணாங்க, உண்மையாய் ஆலயத்துக்கு அடுத்த காரியங்களை என்ன பண்ணார்கள், செய்தார்கள். அவர்களிடத்துல என்ன பண்ணல, ராஜா கணக்கு கேட்கவே இல்லை. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ராஜாங்க கணக்கு கேட்கணும். எப்பா இத்தனை கோடி குத்தன, இன்னைக்கு ஒழுங்கா அரசாங்கம் என்ன கேட்குது, இவ்வளோ காசு கொடுத்துக்கிறேன்ப்பா, இதுக்கு ஒழுங்கா கணக்கு கொடுங்க, ஒழுங்கா செய்யுங்க, ஊழல்கள் பண்டகிட்ட போறீங்க. ஆனால் இங்கே பாருங்க, அந்த வசனத்தை எடுத்து படிங்க. உண்மையாய் நடப்பிக்கிறபடியினால் அவரிடத்தில் அதை கணக்கு கேட்கவில்லை என்பது சொல் என்றான். அதுக்கப்புறம் அந்த வசனத்தை படிங்க. அடி, கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கும்படி என்ன பண்ணா, அனுப்பினான். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஜனங்கள் கொடுத்தார்கள், இவனும் கொடுத்தான். ஆலயத்துக்கென்று கொடுத்தான், ஆலயத்தை பழுது பார்த்தான். ஆலயத்தை என்ன பண்றாங்க, பழுது பார்த்தான். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. எந்த மனுஷன் தேவனுடைய ஆலயத்துக்காக வைராக்கியம் கொண்டு ஆலயத்துக்காக நான் எதையாவது செய்வேன் அப்படின்னு சொல்லி செய்யும்போது அந்த வீடும் அந்த குடும்பமும் அந்த தேசமும் கட்டப்படும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணுங்க, எங்க வீட்டு பிரச்சனையே இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இங்க விபிஎஸ் வைக்கிறீங்க, நாங்க என்ன பண்ணோம், நீங்க எதனா செஞ்சுன்னு போங்களாம்ப்பா. நான் வருவேன், வசந்த கேட்பேன், போயினே இருப்பேன். எனக்கு எனக்கு இதுக்கு சம்பந்தம், என் பிள்ளைங்களை அனுப்பலை, நான் எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, என் பிள்ளைங்க எனக்கு பிள்ளை இல்லை, விபிஎஸ் படிக்கிற மாதிரி பிள்ளைங்க இல்லை, இப்படி பல காரியம் இருக்குது. ஆனால் பாருங்க, ராஜாவும் சரி ஜனங்களும் சரி ஆலயத்தை பழுது பார்த்தார்கள், அதற்கென்று கொடுத்தார்கள். ராஜாவும் என்ன பண்ணல, அது உண்மையா என்ன பண்ணா செஞ்சான். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க.
ஹல்லேலூயா. செய்யக்கூடாததை செய்யல, செய்ய வேண்டியது 2 செஞ்சான். சொல்லுங்க, செய்ய வேண்டியது 2. பஸ்காவை அனுசரிச்சான். தேவனுடைய காரியங்களுக்கென்று என்ன பண்ணா, எதையாவது செஞ்சான். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆலயம், நம்ம கூடி வருகிற சபை, ஆராதிக்கிற சபை, வசனத்தை கேட்கிற சபை அப்படின்னா வீட்டை காட்டிலும் அதிகமாக நேசிக்கணும். எப்போ வீட்டை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறீங்களோ, நீ ஆலயத்தை கட்டுனா உன் வீட்டை கட்டுவார், உன் குடும்பத்தை கட்டுவார், பிள்ளைய கட்டுவார். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இது விளங்க மாட்டுது சில பேருக்கு. இது விளங்காதனாலே இவங்க விளங்க மாட்டுறாங்க. பெரிய பிரச்சனை. அது எப்படிங்க கட்ட முடியும்? செஞ்சு பாரு. இந்த இவனும் சரி, இவன் தேசமும் சரி, தேவனுடைய காரியங்களுக்காக செயல்படும் போது தான் இவன் தேசமும் சரி, இவன் மக்களும் சரி ஆசீர்வாதமா இருந்தாங்க. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ராஜா எவ்வழியோ அவ்வழியே குடிகள் உடன்பட்டார்கள், உடன்படிக்கை செய்தார்கள். நீங்களும் நானும் தேவனுடைய காரியங்களுக்கென்று, தேவனுக்கென்று நாம செய்யணும். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதுதான் மனசு வரணும். இந்த மனசு தான் பெரிய பிரச்சனை. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் நீங்கள் உக்காந்துட்டு போகிறீங்களே, கரண்ட் பில்லுக்கு காசை கட்டுங்க, சேருக்கு காசு கட்டுங்க, இந்த இதுக்கு கொடுங்க, இவ்வளோ செலவு போடுறேன். நான் கேட்கறதுக்கு அது ரெடியா இல்லை. கர்த்தர் எனக்கு 1000 வழி எனக்கு தரப்பார். ஆனால் உங்கள் ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஆண்டவர் எனக்கு 1000 வழிகளை தரப்பார், 1000 வழி என் குடும்பத்தை போஷிப்பார், எல்லாம் நடத்துவார். ஆனால் உங்கள் குடும்பம் நல்லாக்கிறதுக்கு நீங்கள் வசனம் கேட்கறதுக்கு, ஹல்லேலூயா, நீங்கள் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் பிள்ளைகளும், உங்கள் குடும்பமும், உங்கள் வீடும் கட்டப்படும். இதுதான் ஒன்று புரியணும். இந்த அறிவு, ஞான அறிவு வெளிச்சம் வரணும். என்னது என்னது என்னதுன்னா அது உன்னதே இல்லாத போகும். அதுதான் இன்னைக்கு உத்தியம். இன்னைக்கு அநேகர் கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்ற, கெட்டியாக பிடிக்காதப்பா, கையை விரிவாக தரன்றார், விசாலமாக தர. நீ எப்போ விசாலமாக நீட்டுறியோ அப்போ தான் நீட்டின உடனே ஆண்டவர் பெற்றுக்கொண்டு திரும்ப முடியும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. இது பெரிய பிரச்சனை, பெரிய பிரச்சனை. காலங்காலமாக வராங்க, இன்னும் என் குடும்பத்தில் பிரச்சனை மாறலைங்க. இன்னும் அதே வீடு, அதே பிரச்சனை, அதே ப்ராப்ளம் எல்லாங்குது. ஏன்னா இவங்க மாறல, வீடு மாறல. இவங்க மாறினா வீடு மாறும், இவங்க மாறினா இவங்க குடும்பம் மாறும், இவங்க மாறினா இவங்க பிள்ளைகள் மாறும், இவங்க மாறினா இவங்க பொருளாதாரம் மாறணும். நீங்கள் மாறணும். யார் மாறணுங்க? நீங்கள் தான் மாறணும். இவன் என்ன பண்ணான்? இவன் அப்பா ஒரு மாதிரி இருந்தான். இவனுடைய முன்னாடி அப்பாவும் சரியில்லை, மனசேவும் சரியில்லை, இவனும் சரியில்லை. ஆனால் அவங்க வழியில் நடக்கலை. யார் நல்ல வழியில்? தாவீது நடந்த வழியில் அவன் நடந்தான், எசேக்கியா நடந்த வழியில் நடந்தான். ஒரு வேளை உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க நல்ல விதத்தில் ஒரு என்ன பண்ண முன் உதாரணம் இல்லைன்னா அதை தூக்கி போடுங்க. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? நல்ல விதத்தில் நடக்கிறவங்க முன் உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்க. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அப்படி எடுத்துக்கொண்டான் பாருங்க. தாவீதின் வழியிலே நடந்தான் பாருங்க, செம்மையான வழியில நடந்தான் பாருங்க. இவன் ஆசீர்வாதமாக இருந்தான். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய காரியங்களை சுத்தம் பண்ணான். தேவனுக்கென்று என்ன பண்றான்? பாஸ்ஓவரை, பஸ்காவை அனுசரிச்சான். ஆலயத்தை பழுது பார்க்கும்படி, ஆசாரியனை போஷிக்கும்படி, ஆசாரியனுக்கான காரியங்களை கொடுக்கும்படி, அதை கணக்கெல்லாம் கேட்காம அள்ளி கொடுத்து, நல்லா செய்யுங்க, அது உத்தமமாக செய்கிறாங்க, உண்மையாக செய்கிறாங்க, அதுக்கென்று நம்ம ஒத்துழைக்கணும் என்று சொல்லி என்ன பண்ணுறான்? ராஜா ஒத்துழைக்கிறான் பாருங்க. தேசம் நல்லா இருந்தது. சொல்லுங்க, தேசம் எருசலேம் நல்லா இருந்தது. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த பழைய உடன்படிக்கை ஆனாலும் புது உடன்படிக்கை ஆனாலும் 3 காரியம் செய்யணும். 1, விக்கிரகங்களை தூரப்படுத்தணும். 2, என்ன பண்ணோம்? அப்பம் பிற்கிறதுல என்ன பண்ணக்கூடாது? உறுதியாக இருந்து பண்ணணும். 3, தேவனுடைய காரியங்களுக்கென்று எப்போ உதாரணமாக இருக்கிறோமோ, உள்ளம் திறக்குதோ,
அப்போ தேவனுடைய வாசல் வழியெல்லாம் 8 திசையெங்கும் வானத்தின் பலகணியை திறந்து பூமியின் பொக்கிஷங்களை திறந்து, நீயோ கடன் வாங்காது இருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ வாளாகாமல் தலையாகுவாய், கீழாகாமல் மேலாகுவாய் என்று சொன்ன அந்த வசனத்தின்படி கர்த்தருடைய பொக்கிஷ சாலையெல்லாம் ஆசீர்வதிப்பார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இது மனசுல வச்சுக்கங்க. இப்படிதான் வேதத்துல நியமனம் இருக்குது. தேவன் ஆவிக்குரிய காரியங்கள் தான் பூமிக்குரிய காரியங்களை தரார். இல்லாததிலிருந்து தான் இருக்கிறத ஒன்று உண்டாக்குனார். நீங்க தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்கு என்று எப்போ உயிர் கொள்றீங்களோ அப்போது பாருங்க, உங்க குடும்பத்துக்கு அடுத்த காரியங்கள், தொழிலுக்கு அடுத்த காரியங்கள், வியாபாரத்துக்கு அடுத்த காரியங்கள், பிள்ளைக்கு அடுத்த காரியங்கள் ஸ்திரப்படுவதையும் ஒழுங்காவதையும் நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. இது எப்படியாவது போட்டோம்பா, அது அவங்க பார்த்துக்கிட்டோம், நம்ம என்னத்துக்கு, நம்ம குடும்பத்தைப்பா, நீ குடும்பத்தை பார்த்துனே இருங்க. ரொம்ப கஷ்டம். ஏன்னா தேவன் அப்படி வைக்கல. தேவன் என்ன பண்ணல, உன்னை சுயநலமாக வைக்கல. நீ சுயநலக்காரனா இருந்த, தன்னலக்காரனா இருந்த, அதிலிருந்து கர்த்தர் உன்னை ரட்சித்திருக்கிறார். எதுக்கு? திருப்பும் சுயநலமாக வாழ்றதுக்கு இல்லை, அன்பினாலே வாழ்றதுக்கு. சொல்லுங்க, அன்பினாலே வாழ்றதுக்கு, ஆவியினாலே வாழ்வதற்கு, உலகத்துக்கு உப்பா இருக்கிறதுக்கு, ஒளியா இருக்கிறதுக்கு தான் உன்னை வாழிச்சிருக்கிறார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் எங்க வீட்டுக்கு மட்டும் ஒரு கேன்ல ஏத்திக்கிறேங்க. ஊருக்கு வெளிச்சம் போடுற மாதிரி நீ இருக்கணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுல இருந்து வெளியே வாங்க, சுவிசேஷத்தை சொல்லணும், அறியாம இருக்கிற மக்களுக்கு சொல்லணும். நம்முடைய திருச்சபை இது எப்படி சொல்லும்? நம்முடைய பங்கு என்ன? நம்ம இவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோமா? நம்மளும் போய் கூட சேர்ந்து இந்த சுவிசேஷத்தை சொல்லுவோமா? இல்லை சொல்லும் போது இவங்களுக்கான பொருள் உதவியை செய்வோமா அப்படின்னு சொல்லி உங்கள் உள்ளங்களை என்ன பண்ணுங்க, கர்த்தருக்கென்று வாழும்படியாக, கர்த்தருக்கென்று உதாரண குணம் உள்ளவர்களாக நீங்க மாறுங்க. நிச்சயமா நீங்க மாறும்போது உங்க வாழ்க்கை மாறும், உங்க குடும்பம் மாறும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுதான் உண்மைங்க. இதனால தான் காட்டுறேன். இந்த யோசியா அப்படியா செஞ்சான் பாருங்க, அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கு அவன் நல்ல காரியத்தை வச்சுட்டு போனான். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்களும் நல்ல காரியங்களை வச்சுட்டு போகணும். சொல்லுங்க, நல்ல காரியங்களை வச்சுட்டு போகணும். எத்தனை பேருக்கு விறங்குதுங்க? ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க சரியில்லாத இருக்கட்டும், அதை விட்டுருங்க. நீங்க சரியாவுங்க, உங்க பிள்ளைகள் சரியாவாங்க, உங்க பிள்ளைகளை உங்களை என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க, நீங்க நல்லா இருந்தா. ஹல்லேலூயா. தப்பானதை விட்டு அகற்றுவோம், சரியானதை பிடிப்போம். சரியானதை பிடித்தா வாழ்க்கை சரியாய் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. உமது நல் வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழாது. அந்த யோசியா கர்த்தாவே கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க தன் இருதயத்தையும் உடன்படிக்கை செய்து ஆண்டவரே அதன்படி நடக்க மனதை சாய்த்தது போல நாங்களும் கூட கர்த்தாவே உமது வழியிலே, உமது சத்தியத்திலே, உமது பாதையிலே நடக்கும்படி ஆண்டவரே எங்கள் உள்ளங்களை நாங்கள் சாய்க்கிறோம். எங்கள் உள்ளங்களை ஆண்டவரே உம்பக்கமாக இழுத்து கொள்ளும். நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் உமக்கென்று சாட்சிகளாய் ஜீவிக்க, உமது வார்த்தையின்படி நடக்க, உமது வார்த்தையின்படி கடைபிடிக்க ஆண்டவரே ஆலயத்துக்கு வருவதும் தொழுது கொள்வதும் துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் கர்த்தருடைய உடன்படிக்கையை பற்றி ஆண்டவரை சுமப்பது போல ஆண்டவரே அப்பா அந்த சுவிசேஷத்தை சுமந்து செல்லவும் ஆண்டவரே அப்பா கர்த்தருடைய பண்டிகை ஆகிய ஆண்டவரே பஸ்காவை அனுசரிக்கவும், அவைகளை நினைவு கூறவும், தேவனுடைய ஆலயத்துக்கு உதார்த்தமாய் கொடுக்கவும் ஆண்டவரே தவறானதை செய்யாமல் ஆண்டவரே நல்லதை செய்யத்தக்கதாக எங்கள் உள்ளங்கள் ஆண்டவரே உயிரடையட்டும், எங்கள் உணர்வுகள் உயிரடையட்டும் ஆண்டவரே. நாங்கள் உமக்கென்று வாழத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்யுங்க. வந்த ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம், அவருடைய குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை சாட்சியாய் நிறுத்துங்க, மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுங்க, ஜெபிக்கிறவளாய் மாத்துங்க, ஆராதிக்கிறவளா மாத்துங்க, துதிக்கிறவளா மாத்துங்க, நன்றி செலுத்துறவளா மாத்துங்க, ஊழியத்தில் பங்கெடுக்கிறவளாய் மாத்துங்க, உடன் வேலையால் செய்கிறவளாய் மாத்துங்க. ஆண்டவரே சுகம் உண்டாகட்டும்,
பலன் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், சௌக்கியம் உண்டாகட்டும். ஆண்டவரே, இயேசு என்ற நாமத்தினால ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நல்ல நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுங்க, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் என்றென்றும் நம்மோடு கூட இருப்பதாக. சென்று வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வோம். பிரைஸ்